பழைய ஏற்பாட்டில் அந்த சங்கீதம் 91 என்ன சொல்லுது? நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், அவனை நான் ஆபத்து காலத்தில் நான் அவனோடு கூட இருந்து. அப்போ அது எல்லாமே பாதுகாக்கிற சங்கீதம். ஏன்னா உலகம் பிசாசுக்குள்ள இருக்கு, அதனால அவன் வருவான், யாருக்கு வாதையை கொடுப்பான். ஆனால் நாமும் கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தபடினாலே அவர்களை பாதுகாத்து அந்த வாதையிலேருந்து பாதுகாத்தார். இதுதான் ஓல்டு கவர்னன்ட். இதை போய் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு அவர் என்ன பாதுகாப்பார்னு பேசலாம், தப்பு இல்லை. அந்த டிஃபென்சிங் மைண்ட் செட் இருக்கிறது நல்லது. ப்ரொடெக்ஷனை பற்றி ஃபீல் பண்ணுறது, செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கிறது நல்லது. ஆனால் தேவன் நம்மளை அந்த இடத்த தாண்டி ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அது எந்த இடம்னா இது அஃபென்சிங், தாக்குவது. அதை தான் வந்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல. அந்த இடத்துல கல்லுன்றது பேதுருவை சொல்லலை. பேதுருக்கு பாறைன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் தேவன் வந்து பேதுருன்ற பாறை மேலே கட்டுவேன்னு சொல்லலை. ஒரு குரூப் அப்படி நினச்சிட்டு பேதுருவை வந்து பிஷப்புன்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நான் யாருன்னு கேட்டப்ப, நீ குமாரனாய கிறிஸ்து, எங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வந்த, எல்லாருக்கும் எல்லாருடைய வியாதியையும் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க வந்த தேவ குமாரனாய கிறிஸ்து அப்படின்னு குரூசிஃபைட் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி ரெவலேஷனை பேசினான். அந்த ரெவலேஷன் தான்டா பாறைன்னா இருக்கிறது. அந்த பாறையின் மீது என் சபையை கட்டுவேன். எது மேலே? குரூசிஃபைட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதன் மீது என் சபையை கட்டுவேன்னாரு. அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்றார். யாரெல்லாம் குரூசிஃபைட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெவலேஷன் மேலே கட்டப்பட்டிருக்கிறானோ அவனெல்லாம் பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது? மேற்கொள்ளாதுன்னா அவனை அடித்தா அவனை ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. தமிழில் அப்படி இருக்குது. ஆனால் மூலமொழிப்பில் எப்படி இருக்குன்னா, சபையானது தாக்குதலுக்கு முன்பாக பாதாளம் நிற்க முடியாது அப்படி இருக்கு. அப்போ நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, தடுப்பதற்கல்ல, தாக்குவதற்கு. அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வந்து சர்வாயுத வர்க்கம் இருக்கே ஜஸ்டின். ஆமாம், அது எதுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆமாம், தலையில் அடித்தா பாதுகாத்துக்கிறதுக்கு. அன்றைக்கி ஒருத்தனை அடித்து காட்டணும் பாருங்கள், பாதுகாத்துக்கிறதுக்கு. அடுத்து நெஞ்சில் வாங்கினா தாங்கிறதுக்கு. இது இருந்தால் இதுக்கு. இதெல்லாம் எதுக்குன்னார்? இதெல்லாம் போட்டுட்டு நீ நிற்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கு தான் உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஆனால் சபை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? அவன் மைண்டை பாருங்க, அவன் ஒரு அடிமை மனநிலையில் இருக்கிறான். வியாதி வராமல் வாழ்வது எப்படி? இப்படி இருப்பது எப்படி? நான் சொன்னேன் 21 நாட்கள் என்ன செய்ய போகிறீர்கள்னு. வீட்டில் ஜோம் பண்ணுங்க, மைண்ட் ரெனியூ ஆகும்னு. 21 நாட்கள் என்ன செய்ய போகிறீர்கள்னு அடுத்த நாள் கர்த்தர் கேட்டார். 21 நாள் உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்டார். பரலோகத்தில் தூதன் எதுவும் சொன்னாரா? இல்லை, உலகத்தில் சொன்னாங்க. அப்போ நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ண? முதல் நாள் ஜோம் பண்ணும்போதே மைண்டு மாறிடுச்சு. டேட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணுறான்னாரு. அப்போ என்கிட்ட ஒரு தம்பி கேட்டாப்புல, அப்போ நேற்று கொடுத்த ரெவலேஷன் தப்பா? நேற்று கொடுத்த ரெவலேஷனுக்குள்ளே நான் கீழ்ப்படிஞ்சு ஜெபிச்சனால 2வது ரெவலேஷன் கிடச்சி. உடனே 21 நாள் என்ன செஞ்சிட்டோம்? கேன்சல் பண்ணிவிட்டோம் இயேசு நாமத்தில். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சபையானது தாக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபை இன்னைக்கு ஃபுல்லாக தன்னை பாதுகாக்கிற ஒரு அடிமை மனநிலையிலே இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? பாவம் செய்யாமல் வாழ்வது எப்படி? வந்து இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? எப்படி உலகத்தை மாற்றுறதுன்ற மைண்ட் செட் இல்லை. இந்த உலகத்தில் வந்து வியாதி வராமல் இருக்கிறது எப்படி? உலகத்தை எப்படி ஹீல் பண்ணணும்னு யோசி. அப்போ சபை டிஃபென்சிவ் மைண்ட் செட்லேயே இருக்குது. இயேசுவின் நாமத்தில் சங்கீதம் 91 அப்படியே மேலே எந்திரிச்சு. ஆமாம், அதில் ஒரு அஃபென்சிவ் இது வருது. ஒரே ஒரு வசனம் வருது. என்ன தெரியுமா? சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ நடப்பாய், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அதுதான் வந்து சபையோட வேலை. இன்னைக்கு சபையானது தேவனுடைய சரீரம் புரிஞ்சிருச்சுன்னா அது இயங்க ஆரம்பிக்கும். இயங்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். ஸோ நான் இப்போ யாரு? நான் தேவனுடைய சரீரம். அப்படின்னா நம்பர் 1, கடவுளுடைய சரீரத்துக்கு உயிர்த்தெழுந்த சரீரம். நான் என்ன சரீரம்? உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நீ வியாதி இல்லை. அதான் நாங்கள் சொல்கிறோம், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. பாடுறோம்ல, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அப்ப ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு,
கிறிஸ்து மரித்ததுனால இனிமே இன்னொருத்தவர் என்ன செய்ய மாட்டாரு, மரிக்க மாட்டாராம். அப்ப அவருடைய சரீரம் சார் நான், அதனாலதான் எனக்கு மரணம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அவருடைய சரீரமா இருக்கிறோம். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. வெரி குட். கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். இதை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இது பாருங்க, உங்களுக்கு அது அர்த்தம் புரியும். சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். அப்படின்னா நான் தான் அவர் சரீரம் என்பது போல அவர் சரீரமே நான் தான். ரெண்டுக்கு வேற வித்தியாசம், ரெண்டுக்கு வேற அர்த்தம் இருக்கு. ரெண்டுக்குமே வேற அர்த்தம் இருக்கு. நீதான் அவர் சரீரம் என்றால் அவர் சரீரம் நீதான். ரெண்டுக்கு வேற வேற அர்த்தம் சார். நான் அவர் சரீரம், அதனால அந்த சரீரம் வேசித்தனத்துக்குரியது அல்ல என்று பிரசங்கித்தார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவின் அவயவத்தை வேசியின் அவயமாக்க கூடாது என்று பிரசங்கித்து நீங்கள் கிறிஸ்துவின் அவயவத்தை வியாதியின் அவயவமாக்க கூடாது என்று ஏன் பிரசங்கிக்க மறந்தீர்கள் என்றுதான் கேட்கிறேன். இந்த சரீரம் வேசித்தனம் பண்ணா கிறிஸ்துவின் சரீரத்தை நான் வேசியின் அவயவமாக்கிட்டேனா? அப்ப நான் வியாதிப்பட்டேனா? ஆமா, அவருக்கு ஒரு கை கிறிஸ்துவே இருமிக்கிட்டு இருக்காரு இப்ப அப்படின்னு. சரி, நீங்க சரீரம்ன்றீங்க, அப்புறம் ஏன் வியாதிலாம் வருது, பிரச்சனை வருது? இதெல்லாம் நான் இப்போ பேச போறேன் உங்கள்கிட்ட. எப்போ அந்த மறுரூபணம் உங்களுக்குள்ள வந்து அந்த அந்த இது நடக்குது, எல்லாமே அழகா போட்டிருக்காரு அவர். அப்ப சரீரம் கர்த்தருக்குரியதான் அப்படின்றது நம்ம லைஃப் ஸ்டைலு எப்படி இருக்கணும்ன்றதுக்காக. கர்த்தர் சரீரத்துக்குரியவர்னும் போது என்ன அதிகாரமும் வல்லமையும் என் மேல இருக்குன்றதுக்காக. இது ரெண்டுமே பைபிள் பேசுது. வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். சரீரம் கர்த்தருக்குரியது, அதனால இந்த சரீரம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் சரீரத்துக்குரியவர், அதனால வேற யாரும் இந்த சரீரத்தை தொட முடியாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த வசனத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கெடுத்தினா உன்னை கெடுப்பார். நான் தான் ஆலயங்க, நான் தான் ஆலயம். அப்ப கெடுக்கிறவன் நானா அப்படி இருக்க முடியும்? நான் ஆலயம். இந்த ஆலயத்தில் வியாதியை கொடுக்க பிசாசு முயற்சி செஞ்சு அவனைத்தான் தேவன் அழிப்பார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகே, 13 வாசிங்க தம்பி, 14 வாசிங்க. இப்ப தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். பார்த்தீங்களா? இப்ப சரீரத்தை பேசிக்கிட்டே இருந்தவர் கர்த்தருடைய சரீரத்தை எழுப்பிட்டாருன்னா, இப்ப நீதான் அவருடைய சரீரம் இல்லையா? அப்ப உன்னையும் அவருடைய வல்லமையினால இந்த சரீரத்தை எழுப்புவார். அதான் சொல்ல வராரு. சரீரத்தை பேசணும், வல்லமையை பேசுறாரு. அப்ப இந்த சரீரம் எப்படி தேவனுடைய வல்லமையினால கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல இதுவும் எப்பொழுது எழுப்பப்படும் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் இப்ப உயிர்த்தெழுந்த சரீரம், எல்லாம் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை இந்த சரீரத்தில் இருக்கு. நான் எழுதி கொடுக்குறேன். இது மறுரூபம், இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அழியாமை தரித்துக் கொள்வது என்னைக்கு வேணாலும் நீங்க சொல்லுங்க. ஆனா அன்னைக்கு நடக்குதுன்னு நீங்க சொல்லும்போது அது உள்ள இருந்து தான் வெளியே வரும், வெளியே இருந்து உள்ள வராது. ஒரு விதை மரமாகும்னு சொல்றீங்க, மரம் வெளியிலேருந்து வராது, விதைக்குள்ள இருந்து தான் வரும். எனக்குள்ளதான் அந்த அழியாமை இருக்குது, உங்களுக்குள்ளதான் அந்த அழியாமை இருக்கு. அப்ப நான் கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் என்றால் கலிலேயா கடற்கரையோரம் நடந்து கொண்டிருந்தாரே அந்த சரீரம் அல்ல. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய போது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சரீரமாய் இப்பொழுது நான் இயங்கி இருக்கிறேன். இது நீங்க நன்றாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பார் என்றால் இனி வியாதியை குறித்து நாம் எள்ளி நகையாடுவோம், கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். 14 திரும்ப வாசிங்க தம்பி. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். இந்த 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 சரீரத்தையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால என்ன செய்வாராம்? அந்த ரிசரக்டட் பாடியா மாற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, முழு உலகமும் எல்லா மதங்களும் சரீரத்தை பேயின்னு சொல்றான். கடவுளை அலைய விடாம தடுக்கிறதுனால இந்த சரீரத்தை என்ன செய்யறான்? பாவம்ன்றான். அதனால அந்த சரீரத்தை என்ன செய்யறான்? ஒடுக்குறான்.
இந்த சரீரம் கடவுளை அடைவதற்கு தடைன்னு சொல்றான். ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது. இதுதான் உலக மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். கிறிஸ்துவை புரிந்து கொண்டு அவரோடு நடக்கிறவர்கள் உலக மதங்கள் சொல்ற மாதிரி சரீரத்தை பாவம்னு சொல்ல மாட்டான். கிறிஸ்தவனா இருந்துட்டு ஒருத்தன் சொல்றான்னா உலக மதத்தின் அடிவில் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இது எப்படி இது 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 வந்து பிசாசா இருக்குது, இது எப்படி கடவுளுடைய ஆலயமா இருக்கு, ரெண்டையுமே நான் உங்கள்கிட்ட பேசுறேன். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை தேவன், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க தம்பி. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அடுத்து, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்ப இயேசுவை எழுப்பும் போதே நீங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்டீங்க? எந்திரிச்சிட்டீங்க. You are also resurrected. அத்தம் பவுல் சொல்றாரு, அவர் எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? எழுப்பப்பட்டீர்கள், அவரோடு அறையப்பட்டீர்கள். என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் ஞானஸ்தானத்தில், அவரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ரிசரக்டட் பாடி, சபையானது கிறிஸ்டோட ரிசரக்டட் பாடி. ஆகையால் சபையை வாதை தாக்க முடியாது. The church is the body of Christ, the resurrected body of Christ. அப்ப எப்ப இந்த சரீரம் அந்த ரிசரக்டடு அந்த விஷயங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்குதுன்னா, எபேசியர் 4:12 சொல்லுகிறது, வாசிங்க. அப்ப இந்த சபையானது அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அந்த சரீரத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. இன்னையிலிருந்து அது அனுபவிக்குது இயேசு நாமத்தினால. வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. பக்தி விருத்தி பாத்தீங்களா? அப்ப இந்த சரீரம் கிறிஸ்துவோடைய என்னது? இந்த சபை என்னது? கிறிஸ்துவோடைய சரீரம். இப்ப சபைன்னு என்ன? இப்ப 4 பேர் நம்ம கூடணும், நம்ம சபை, சரியா? நம்ம எல்லாம் கிறிஸ்துவோடைய அவயவம். ஒருத்தன் கண்ணு, ஒருத்தன் காது, ஒருத்தன் மூக்கு, ஒருத்தன் வாய், ஒருத்தன் கை, ஒருத்தன் கால், அப்படி வருது. இது எல்லா அவயமும் சேர்ந்ததுதான் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரியா? இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் பக்தி விருத்தி அடையணுமா? என்ன பக்தி விருத்தி? நான் ரிசரக்டடு, நான் உயிர் தெழுந்தவன், கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர் என்னை எழுப்பி இருக்கிறாரு என்கிற அறிவுக்குள் வரும்போது சபையானது, உன் சரீரமானது கிறிஸ்துவின் சரீரமாக அந்த பூமியிலே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். யோபு சொன்னது போல, நீ வாதையை பார்த்து எள்ளி நகையாடுவாய், பஞ்சத்தையும் அழிவையும் பார்த்து சிரிப்பாய். நீ பயப்படுறான்ல, அன்னைக்கு சிரிப்பானா? கொரானா இந்த வரானா அப்படின்ற லெவலுக்கு நீங்க வருவீங்க. சரீரம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்க சரீரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க பாடியே கிரைஸ்டோட பாடி, நீங்களே கிரைஸ்டோடைய பாடி, பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி, பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி. ஸோ பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் எது? ஜான் வெஸ்லி, ஜான் ஒயிட்ஃபீல்டு, இவங்கெல்லாம் வந்தப்ப நிறைய ஸ்பிரிட்டை பற்றி என்ன செஞ்சாங்க? ரெவலேஷன் கொடுத்தாங்க. அதாவது ஆவியை பற்றி வெளிப்படுத்துதல் கிடைத்தது. அக்செப்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் அவர் பர்சனல் சேவியர். நாம் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ரெட்சிப்பு எப்படி நமக்குள்ள வேலை செய்யுது அப்படின்னு ரெட்சிப்பை பற்றி தான் ஜான் வெஸ்லி, ஜான் ஒயிட்ஃபீல்டு, நம்ம இன்னும் அந்த காலத்தில் இருந்த நிறைய ஸ்மித் விக், மன்னிக்கோ, சார்ல்ஸ் ஃபின்னி, இவங்கெல்லாம் சால்வேஷனை பற்றி நிறையா பேசினாங்க. பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் சால்வேஷனை பற்றி நிறையா பேசிச்சு. அதாவது உன் ஸ்பிரிட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்து பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் போய் 50s ஃபெய்த் மூமெண்ட் வந்துச்சு. ஃபெய்த் மூமெண்ட் வந்தப்ப உன் சோலில் என்ன நடக்குதுன்னு பேசுனாங்க. உன் சோலில் என்ன நடக்குது? ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் ஃபின்னிலாம் உன் ஸ்பிரிட்டில் என்ன நடக்குது? சால்வேஷனை பேசினாங்க. கென்னத் ஹேகின்னு அதுக்கப்புறம் அந்த ஃபெய்த் மூமெண்ட்டு வாய்ஸ் ஆஃப் ஹீலிங், இந்த குரூப் எல்லாம் என்ன பேசினாங்கன்னா உன் சோலில் என்ன நடக்குது அப்படின்னு பேசினாங்க. என்ன பேசினாங்க? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஸோ ஆத்துமா அறிவு ஆக ஆக உன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சோலை பற்றி ரெவலேஷன் வந்துச்சு. ஆனால் 21st செஞ்சுரியில் ஜஸ்டின் இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் குரூப்லாம் வரும்போது பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் ஸ்பிரிட்டை பற்றி ரெவலேஷனை கொடுத்துச்சு, ஃபெய்த் மூமெண்ட் சோலை பற்றி ரெவலேஷன் கொடுத்துச்சு. இந்த நாட்கள் கிருபையின் உபதேசம் பாடியை பற்றி ரெவலேஷனை கொடுக்குது. அதனால தான் இம்மார்டாலிட்டி பேசுகிறோம், அதனால தான் மறுரூபத்தை பேசுகிறோம், டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேசுகிறோம், அதனால தான் ரிசரக்ஷன் பேசுகிறோம். அப்போ காட் அவருடைய வல்லமை அப்படியே அழகாக மூவ் ஆகிட்டே வருது.
ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் மூவ் ஆகி ஸ்பிரிட்டில் தொடங்கி அடுத்து சோலில் வந்து வேலை பார்த்து இன்னைக்கு பாடியில் வந்து நிற்கிது. கையை தட்டு, நல்லா தட்டு. ஆமென், பிரைஸ் காட். என் அன்புக்குரியவர்களே, சபை என்றும் இல்லாத அளவு சரீரத்தை பற்றி படிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The time of manifestation, the time of Abraham, the time of Isaac, the time of Jacob. இதைத்தான் நான் மூணா பிரிக்கிறேன். ஸ்பிரிட்டில் நடக்கிற வேலை, சோலில் நடக்கிற வேலை, பாடியில் நடக்கிற வேலை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னாரு. ஆபிரகாம் ஆவிக்கு ஒப்புமையானவன், நிழலானவன். அவனுக்குள்ள வந்துச்சு. ஆனா அவனுக்கு வானத்து நட்சத்திரம் மாதிரி பிள்ளை பிறக்கல. வாக்குத்தத்தத்தின்படி ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு. அந்த ஒரு பிள்ளை யாரு? ஐசக்கு. அந்த ஐசக்ட மறுபடியும் ப்ராமிஸ் பேசுறாரு. ஏற்கனவே கொடுத்துட்டார்ல, அது இன்ஃபர்மேஷன். ஆபிரகாம்கிட்ட கொடுத்த இன்ஃபர்மேஷன், ஈசாக்கிட்ட கொடுத்தது கன்ஃபர்மேஷன். எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. யாக்கோபுட்ட தான் 12 பிள்ளை என்ன செய்யுது? ரிலீஸ் ஆகுது. மொத வாக்குத்தத்தம் அப்படியே ரிலீஸ் ஆகுறது யாக்கோபுட்ட தான். அதாவது பாடி. கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். ஸோ ஸ்பிரிட்டில் வந்த ரெவலேஷனு சோலில் கன்ஃபார்ம் ஆகுது, பாடியில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இந்த காலம் உங்கள் சரீரம் எவ்வளவு மேன்மையானது நீங்கள் புரிஞ்சுக்கிற நேரம். இந்த நேரம் பார்த்து வியாதியை பார்த்து நீங்கள் பயப்படுறதில்ல. வியாதியை எந்திரிச்சு அடிக்கக்கூடிய கிறிஸ்துவின் அவயவமாய் உங்கள் சரீரம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாயானால் எந்த வியாதிக்கு உள்ள ஓட விட்டாலும் காலி ஒண்ணாது. இயேசு நாமத்தினால் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். உள்ள ஓடட்டும், அப்படியே ரத்தத்தில் கலக்கட்டும். புதிய உடன்படிக்கை சரீரத்தை பற்றி மேலான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கட்டும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பாடிக்கு வர்றது தான் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது இப்படி சொல்லலாம், ஆவியிலே வருவது நிலைப்பாடு, ஆத்துமாவில் வருவது உறுதிப்பாடு, சரீரத்தில் வருவது வெளிப்பாடு. இப்ப வெளிப்பாட்டு இடத்துல இருக்கு. சபையானது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. சபை இதுவரை படிக்காத அளவு சரீரத்தை பற்றி படிக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் சரீரத்தை என்ன சொல்லுது? சொல்லுங்க. பாவம்னு அது கடவுளை அடைவதற்கு தடைன்னு சொல்லுது. ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் உன் சரீரம் ஏன் சரீரம்டா, நீங்க எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம், நீங்கள் எல்லோரும் அவயவமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்கள் சரீரங்கள், ரைட், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்கள் 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 சரீரங்கள், சரீரங்கள்னே இருக்கா? அப்ப ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய பாடி எல்லாம் சரீரங்கள்னா பாடி, நம்ம சோல் இல்லை, நம்ம சரீரம்தான் அவருடைய அவயவம். ஆமென் சொல்லுங்க. அப்போ எதுக்கு நம்ம சரீரம் அவருக்கு பாடியாக இருக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கான டைமு பூமியில் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த பூமியில் அவர் நேரடியாக சரீரத்திலேருந்து வேலை செய்ய முடியாது. ஏன்னா மரணம்னு வந்துருச்சுன்னா, மரணத்துக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு இந்த பூமியில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரசங்கி சொல்கிறான், மரித்தவனுக்கு இந்த பூமியில் நடக்கிற எந்த வேலைக்கு சம்பந்தமே கிடையாது. இது நடக்கிற நல்லதுக்கும் சம்பந்தம் கிடையாது, கெட்டதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ கிறிஸ்து மரிச்சிட்டாரு. இப்போ என்ன செய்யறாரு? ஆனால் தொடர்ந்து வேலை பார்க்க விரும்புகிறாரு. என்ன சொல்கிறாரு? சிலுவையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்லப்பா, உன் பாவத்தை சாபத்தை வாங்கி உனக்கு வியாதியெல்லாம் வாங்கிட்டு உனக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்தேன்ல, அப்படியே உன் பாடியை நான் இங்கே வாங்கிட்டு இப்போ என் பாடி உனக்கு கொடுத்துட்றேன். இப்போ உன் பேரில் இப்போ நான் மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறேன். உன் பேரில் செத்தேன், உன் பேரில் நரகத்துக்கு போனேன், உன்னுடைய எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். இப்போ என்னுடைய எல்லாத்தையும் நீ வாங்கினால இப்போ இயங்கி கொண்டு இருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இயங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவ பரலோகத்தில் இருக்கிற அவருக்கு பாடி இருக்கு, ஆனால் இருக்கு ரிசரக்டட் பாடி அங்கே இருக்கு. அப்போ அந்த பாடியில் இருக்கு. அந்த பாடி யாரு சொல்லுங்க? கிறிஸ்துவோட சரீரம் யாரு? நான் தான். அப்போ அவருக்கு பாடி அங்கே இருக்குன்னா அப்போ அவர் கூட நான் அங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். அதான் பைபிள் உன்னதங்களில் அவரோடு கூட, அவரோடுனா அவர் பாடி, நான் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க அவரோடு கூட நான் இருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட. இங்க என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஸோ பாடியில 2 பேரும் மெர்ஜ் ஆயிட்டோம், ஒரே சரீரம் ஆயிட்டோம், ஒரே சரீரம் ஆயிட்டோம். இங்கே தான் பிசாசு குழம்புறான். இல்லை இல்லை முதல்ல சொல்லுங்க, எனக்கு புரியல. முதல்ல சொல்ல நேடா முதல்ல சொல்ற. உயிர்த்தெழுந்த சரீரம், சரீரம்னா அங்கே 2 பேர் சேர்ந்தது ஒன்று தான், ஒரே சரீரம். ஏன்னா கிறிஸ்துவுக்கு நம்ம மனவாட்டியா இருக்கிறோம்.
இந்த ரகசியம் மகா பெரியது. இதை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது உங்கள் மனைவி உங்கள் சொந்த சரீரமாக இருக்கிறாள். அதை பற்றி நான் பேசுகிறேன். நான் மனைவிக்காக ஜெபம் பண்ண போது, ஆண்டவரே இந்த எல்லா வியாதிக்கும் பலவீனத்துக்கும் பாதுகாத்துக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணுறேன். சபையில் இருக்கிறவங்க லீடர்ஸ் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறேன். அப்போ மனைவிட்டு நான் ஜெபம் பண்ணும்போது மனைவிட்ட தொடங்குறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் சரீரத்துக்கு நீ ஜெபிச்சிட்டியான்னு கேட்டார். எனக்கு ஃபெய்த் இருக்கு ஆண்டவரே, எனக்கு வராது. ஆனால் அவள் ஃபெய்த் எவ்வளோன்னு தெரியாது, வரக்கூடாது. அப்போ சொன்னார், உன் பாடிக்கு வரலன்னா அவள் பாடிக்கு வராதுன்றார். ஏன் ஆண்டவரே? அவள் தான் உன் பாடி. புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னை மட்டும் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதும், என் ஒய்ஃப் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளெஸிங்லேயே தான் இருப்பாள். அப்படி தான் கிறிஸ்துவோட சரீரமாக நான் இருக்கிறபடினால கிறிஸ்துவோடைய மகிமைக்கெல்லாம் நான் பங்குதாரனாக இருக்கிறேன். காரணம், நான் அவருடைய மனவாட்டியாய் இருக்கிறேன். இந்த அறிவு சபைக்குள்ளே வரும்போது சபையானது வியாதியை பார்த்து பயப்படாது. இதெல்லாம் தாண்டி கிறிஸ்துவோட சரீரம் என்ன செய்யணுமோ அந்த பூமியில் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ கிறிஸ்துவுக்கு ஒரு சோல் தேவையில்லை. சோல் ஒன்று தான், பாடி தான் 2 இடத்துல இருக்கு. ஏன்னா கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த சரீரம்னால ஒரே நேரத்தில் கிறிஸ்து வந்து 100 இடத்துல இருக்கலாம். ஆம்னி பிரசன்ஸ். அதனால தான் இப்போ என்கிட்ட இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிறாரு. இப்போ எத்தனை கிறிஸ்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா 500 கிறிஸ்து உட்காந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஒரு 1000 கிறிஸ்து உட்காந்துருக்கிறோன்ற மாதிரி. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மரணத்தில் அவருக்கு ஒன்றை விதைச்சாராம் பிதா, 1000 அறுத்துட்டார். இதான் விதைப்பு மறுப்பும். என் அன்புக்குரியவர்களே, அப்ப பரலோகத்தில் அவர் சரீரத்தில் இருக்கிறார் என்றால் உன்னதங்கள் அவரோடு நான் இருக்கிறேன். பூமியில் என் சரீரத்திலே என்னோடு அவர் இருக்கிறார். அப்ப அவர் யாரா? தலை. நம்ம யாரு? அவயவம். எபேசியர் 5:23 வாசிப்போம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் கிறிஸ்து சபைக்கு எல்லாம் பாருங்க தலையா இருக்கிறார். அப்ப தலை இங்க இருக்கு, பாடி இங்க இருக்கு. அப்ப இந்த பாடி என்ன செய்ய போகுது? தலை என்ன சொல்லுதோ அதை செய்ய போகுது. கிறிஸ்து அங்க தலையா இருக்கிறாரு, நம்மளாம் இங்க என்னவா இருக்கிறோம்? பாடியா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்து எனக்கு தலை. எல்லாம் சொல்லுங்க. ஸோ தலை கட்டளை இட்டுச்சுன்னா பாடி மூவ் ஆகும். அவர் தலையாம், சிலர் வாயாம். வாய் என்ன செய்யணும்? தலை சொல்றத பேசணும். ப்ராஃபட், ப்ரீச்சர். கிறிஸ்து தலை, சிலர் வாயா இருப்பாங்க. அந்த வாய் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இப்போ நான் என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? தலை என்ன சொல்றத பேசிட்டு இருக்கிறேன். தே ஆர் ப்ரீச்சர்ஸ். சிலர் காலா இருப்பாங்க. கிறிஸ்து எங்க போகணும்னு விரும்புறாங்களோ அங்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? போவாங்க. அவங்க யாரு? சுவிசேஷகர்கள். வட இந்தியாவுக்கு அப்படின்னும் போது டக்குன்னு என்ன செய்வாங்க? அவங்க காலு. சிலர் கண்ணுனா கிறிஸ்து பார்ப்பது போல பார்க்கக்கூடிய ப்ராஃபட்ஸ். அந்த கண்ணா இருந்து, நீ பயப்படுற இடத்துல இல்லையா, நீ யார் தெரியுமா, ராஜாயா நீ அப்படின்னு அந்த கண்ணு பார்த்து சொல்லுமா. அந்த கண்ணு தான் யாருன்னா ப்ராஃபட் தான் சபையோட கண்ணா இருப்பான். கடவுளுடைய கண்ணா இருந்து சபைக்கு வந்து கடவுள் பார்க்கறத சொல்லுவான். ஒரு ப்ராஃபட் என்ன சொல்றான்? அந்த கேயாசி, அவன் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன், கேயாசியா வேற ஒருத்தனான்னு தெரில, அவன் வந்து எலிசா ஐயா ஆண்டவனே அதமானோம் அப்படின்னுக்கிட்டு இருக்கும்போது எலிசா சொல்கிறான், அவன் கூட இருக்க நம்ம கூட இருக்க அதிகம்டா. ஏன்னா அவனுக்கு கண்ணு திறந்திருக்கு. இவன் பார்க்க முடியும், கண்ணை திறந்துடணும்னா அவனும் பார்க்குறான். அப்போ சபையில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து வேற விஷயத்தை பார்ப்பாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வச்சு ஜெபிப்போன்னு தொடங்கும்போது ப்ராஃபிட் மட்டும் வேற மாதிரி பார்ப்பான். இல்லைப்பா தம்பி கொஞ்சம் விலகு, இந்த பின்னாடி ஒருத்தருக்கு அவனை முன்னாடி என்ன பண்ணி அப்படின்னு பின்னாடி இருக்கணும். ஏன் அவர் கண்ணு மட்டும் அங்கே போச்சுன்னா அவர் ப்ராஃபிட் அவர் கண்ணு அங்கே போகும். சிலர் கண்ணாக இருக்கிறாங்க, சிலர் வாயாக இருக்கிறாங்க, சிலர் காலாக இருக்காங்க, சிலர் கையாக இருக்கிறாங்க. இந்த நாட்களில் அதை மத்தேயு 6:22 வாசிங்க. ப்ராஃபட்ஸ் எந்திரிச்சு சபையானது தேவனுடைய சரீரம் என்பதை அவர்களுக்கு காண்பித்து சொன்னால் சபையானது இதுவரை இல்லாத அளவு தைரியமாக எழுந்து நின்று வியாதிகளை அதட்டி தேவன் செய்கிற வேலை இந்த பூமியில் கிறிஸ்து செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே தான் சபைக்கு தீர்க்கதரிசிகள் வேலை இந்த நாட்களில் அதிகமாய் தேவைப்படுகிறது என்று சொல்கிறேன். கண்ணு ரொம்ப முக்கியமானது. அது வந்து தேவனுடைய கிறிஸ்துவோடைய பார்ட்டில் ஒன்று, சரீரத்தில் 1-2 பேர் பாருங்க, சரீரத்தில் 2 கண்ணு இருக்கிற மாதிரி சபையில் கண்ணு இருக்கணும். அங்கே அவன் எந்திரி சொல்லணும்,
எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சைனாவில் வந்து வாதம் வருது, இங்கே வாதம் வருது. எவ்வளோ பேர் தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, இவ்வளோ பேர் ப்ராப்ளம் சொன்னீங்களே, அந்த தீர்க்க தரிசனம் ஒருத்தன் கூட ரெமெடி சொல்லு. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? வரப்போகிற ஆபத்தை சொல்வது மட்டுமல்ல, அதற்கு தப்பிக்க வேண்டிய வழியை சொல்வது. எத்தனை பேர் சாமி, எத்தனை பேர் சாப்பிட்ற நியூஸில் கூட தான் சார் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு வாசிக்கிற நியூஸை ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் ஃபைலை திறந்து வாசித்தீங்க, அவ்வளோதான். பிதாவாகிய தேவன் இயேசு பிறந்தபோது சொன்னபோது, ஏரோது உன்னை கொலை செய்ய தேடுவான், அதோட நிப்பாட்டல. ஆகையால் நீ எழுந்து கையை தட்டு ஒரு தடவை. ப்ராஃபஸின்றது ப்ராப்ளத்தில் தொடங்கி சொல்யூஷனில் முடியணும்.